இல்ல அவரு தேனியில பாராளுமன்றத்தில் கடந்த முறை நான் தான் பொறுப்பாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தலைமையிலே கொடுத்தார்கள். அதன் அடிப்படையிலே பணியாற்றி வெற்றி பெற்றோம். அவர் கிழக்குல போவாரா மேற்குல போவாரா எங்க போவாரு எந்த மணிக்கு என்ன செய்வாருன்னு எங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதனால அவருடைய பருப்பு இங்கே வேகாது. அப்படி யாரும் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அதுக்குதான் ஏற்கனவே நான் அதான் சொன்னேன். திருநாவுக்கரசு இருக்கிற போதும் இப்படி ஒரு இது கிளப்பி விடப்பட்டது. ஆகவேதான் அதை நாங்கள் இங்க பேசியிருக்கிறோம். நாங்கள் ஒரு தட்டிலே சாப்பிட்டவர்கள், ஒரு வாகனத்தில் பயணம் செய்தவர்கள், ஒரு கட்சியிலே மக்கள் தொண்டாற்றியவர்கள். அது அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது. அவர்தான் இரட்டை இலை சின்னம் கழகக்கொடி எங்கு இருக்கிறதோ அங்கேதான் உண்மையான விசுவாச தொண்டன் பணியாற்றுவார். இங்கே ராமநாதபுரம் சீமையில் இருக்கக்கூடியவர்கள் அக்குமாருக்கு முத்திரை குத்திய விசுவாச தொண்டர்கள். யாரும் விலை போக மாட்டார்கள். அப்படி விலை போவார்கள் என்று நினைத்து யாராவது பகல் கனவு கண்டால் அவர்களுடைய கனவு பகல் கனவாக போகும் என்பதுதான் உண்மை, சத்தியம். டெபாசிட் வாங்குறது இல்ல, அவர் களத்திலே நிக்கிறாரான்னு 20 நாளைக்கு நிக்கிறாரான்னே தெரியாது. ஏன்னா போன வாரம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு, நாளைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு தெரியாது. ஆகவே ஒரு நிலையில்லாத மனிதரை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிப்பதை விட களத்திலே சென்று வாக்காளரை சந்தித்து அம்மாவின் சாதனை, புரட்சித் தலைவர் சாதனை, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியுடைய சாதனை, இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள், அதான் நான் சொன்னேன், வரப்பிரசாதமான திட்டம், 100 ஆண்டு கனவு. நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள், எத்தனை தேர்தலில் நம்ம அந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம், அது நிறைவேறிச்சு. காவேரி குண்டார் வைகை திட்டம் நிறைவேறிச்சு. அதை முடக்கி போட்டிருக்கிறாங்க. அதை இப்ப இவரை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாரு. இந்த திட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய வறட்சியை போக்குவதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுமையாக இனி வருகிற தலைமுறையெல்லாம் அந்த வறட்சியை என்கிற வார்த்தையை பார்க்காத அளவிலே காவேரி வைகை குண்டாறு திட்டம் அதை முடக்கிட்டாங்க. இவர் ஜெயம்பெருமாள் வந்தா வெற்றி. கூட்டணி அமைத்திருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் மக்கள் வரவேற்கிற கூட்டணி அமைத்திருக்கிற இந்த கூட்டணிக்கு வெற்றியை தேடித் தருவதற்காக களப்பணி அமைத்து பாடுபடுவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. இல்ல, கண்ணப்பன் அவர் எத்தனை கட்சிக்கு போவாரு, எத்தனை கட்சியில நின்றுருக்காரு, எத்தனை தடவை தோத்துருக்காரு. அதனால அவரை பத்தி நம்ம பெருசுபடுத்த தேவையில்லை. இப்ப அவர் இங்க என்ன செய்யறாரு, எப்படி வந்திருக்கிறாரு, எல்லா விவரமும் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அவர் சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. நாங்க ராமநாதபுரம் சீமையில மிக சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேர்தல் வியூகத்தை, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் வகுத்து கொடுத்த தேர்தல் வியூகத்தை சிறப்பாக செயல்படுத்தி இங்கே இருக்கிற தேர்தல் பொறுப்பாளர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு அனைத்து கட்டமைப்பு, அனைத்து அடிப்படையான பணிகளை செய்யறோம். வீரவசனம் பேசுறதுக்கு எங்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அவர் அவர்கள் என்ன ஆவாருன்னு அவருக்கும் தெரியும். ஏன்னா அவர் எங்களோட இருந்தவர் தான். அதனால யாரும் இல்லை. அதுக்குதான் நாங்க என்ன சொல்லுவோம், எங்களோட இருந்தவர்கள் பிரிந்து சென்று எதிர்த்து வேலை பார்த்தால் அவர்கள் ஒரு மரத்திலே இருக்கக்கூடிய கிளைகளாகத்தான் பார்க்கப்படுவார்கள். ஒரு சாதாரண காத்தடித்தால் கூட கிளைகள் ஒடிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புயலே வந்தாலும் கழகத்தின் ஆணி வேர்களாக இருக்கிற விசுவாச தொண்டர்கள் எத்தனை புயல் வந்தாலும் அதற்கு எந்த சேதாரமும் ஏற்படாது. ஆகவே ஓடி போனவர்கள் எல்லாம் மரத்தின் கிளைகளாக ஒடிந்து போனவர்கள். அவர்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை.